ஊட்டியில் குருவியின் ஹோட்டல். அது ஒரு அழகான காலை வேளை. அந்த நேரத்துல மீனுக்குருவி தன்னோட ஹோட்டல்ல சுட சுட உணவுகளை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பாடா, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஆனா என் ஹோட்டலுக்கு இன்னும் யாருமே சாப்பிட வரலையே அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் புறா மீனுவோட ஹோட்டலுக்கு பறந்து வந்துச்சு. அடடே புறானே, வாங்க வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? மீனு, எனக்கு சூடா தக்காளி சாதம் கொடுமா. சரி புறானே, உட்காருங்க, நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ஒரு தட்டுல தக்காளி சாதத்தை எடுத்துட்டு வந்து புறாவுக்கு கொடுத்துச்சு. புறாவும் மீனுக்குருவி கொடுத்த சாப்பாட முழுவதுமா சாப்பிட்டுச்சு. அடடே மீனு, உன் கைப்பக்குவமே தனிதான் அப்படின்னு சொன்ன புறா மீனுக்குருவி கிட்ட காசை கொடுத்துச்சு. பிறகு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த நேரத்துல காலுக்காகவும் வேகமா மீனுவோட கடைக்கு பறந்து வந்துச்சு. என்ன மீனு, உன் கடையில வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? இல்ல காலுவண்ணா, ரொம்பவும் சராசரியாதான் ஒவ்வொரு நாளும் எனக்கு வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மீனு இப்படி போய் சொல்ற? இப்பதான் அந்த புறா உன் கடைக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிறைய காசை உனக்கு கொடுத்துட்டு போச்சே. சரி சரி, தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம், என்னோட காசை கொடு. காலுவண்ணா, இந்த காசுல தான் நான் நாளைக்கு சமைக்கிறதுக்கான காய்கறிகளை வாங்கணும். அதெல்லாம் நீ என்கிட்ட கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன காலுக்காக மீனுக்குருவி கிட்ட இருந்த காசை பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவியும் ரொம்ப சோகமா தன்னோட ஹோட்டல்ல உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த நேரத்துல ஆந்தை பாட்டி மீனுவோட கடைக்கு வந்தாங்க. மீனு, என்னம்மா உன் முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப சோகமா இருக்கு, என்னாச்சு? என்ன சொல்றது ஆந்தை பாட்டி, நான் நினைச்சது மாதிரி எனக்கு வியாபாரம் நடக்கல. காய்கறிகளோட விலையும் தானியத்தோட விலையும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. இதனால என் கடன் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. மீனு, நீ அந்த காகங்கள் கிட்ட கடன் வாங்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டம்மா. அவங்க வட்டிக்கு மேல வட்டி போடுவாங்க. அவங்க கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்துறது ரொம்ப கஷ்டம்மா. ஆமா ஆந்தை பாட்டி, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். அந்த காகங்களை பத்தி தெரியாம அவங்க கிட்ட கடன் வாங்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கடனை கொடுக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கவலைப்படாதம்மா, கடவுள் நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவாரு அப்படின்னு சொன்ன ஆந்தை பாட்டி மீனுக்குருவியோட கடையில சூடா சாப்பாட சாப்பிட்டாங்க. பிறகு மீனு கிட்ட காசு கொடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இந்தா ராணி, அந்த மீனுக்குருவி கிட்ட இருந்து நான் இன்னைக்கு காசை புடுங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க காலு. அந்த குருவி நம்ம கிட்ட கடனாளியா இருக்கிறது வர நமக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காகங்களும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. ஆனா நாம்பூர் காடு முழுவதும் ரொம்ப பலமா அன்னைக்கு காலை முதலே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, மழை இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கே, இந்த நேரத்துல யாரு என் கடைக்கு சாப்பிட வர போறாங்க? அம்மா, என்னாச்சுமா, இன்னைக்கு நீங்க கடையை திறக்க போகலையா? இல்ல சாரா, மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடையில வேற எந்த காய்கறிகளும் இல்ல, அதனால நான் இன்னைக்கு கடைக்கு போகலம்மா. ஐயா ஜாலி, அப்படின்னா அம்மா இன்னைக்கு என் கூட தான் இருக்க போறாங்க. அம்மா அம்மா, எனக்கு சூடா பக்கோடா பண்ணி கொடுங்கம்மா. சரி சாரா, நம்ம வீட்ல கொஞ்சம் தான் வெங்காயம் இருக்கு, அதை வச்சு நான் உனக்கு பக்கோடா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி தான் பொண்ணுக்காக சுட சுட பக்கோடாக்களை தயார் செஞ்சது. அந்த நேரத்துல மயிலம்மா தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அட மயிலி, பாபா, என்ன திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்க? மீனு, நான் பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலையா போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு மழை வந்துடுச்சு, அதான் உன் வீட்டுக்கு வந்தேன். சரி மயிலி, உட்காரு, நான் சூடா பக்கோடாக்களை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி எல்லாருக்கும் சூடான பக்கோடாக்களை சாப்பிட கொடுத்துச்சு. அட மீனு, உன்னோட பக்கோடா ரொம்ப அருமையான சுவையில இருக்கு. நீ மட்டும் இந்த பக்கோடாவை உன் கடையில விற்பனை செய்தா உன் ஹோட்டல் வியாபாரம் ரொம்ப நல்லா ஓடும். மயிலி, நீ நிஜமாவா சொல்ற? ஆமா மீனு, நீ வேணும்னா ஒரு முறை முயற்சி செய்து பாரு. அது மட்டும் இல்ல, வெங்காயத்தோட விலை ரொம்ப குறைவு தானே, இதனால உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
அப்படின்னு மைலி சொன்னதை கேட்டதுமே மீனுவோட மனசுல ஒரு புதுவித நம்பிக்கை வந்துச்சு. மறுநாள் காலையில மீனுக்குருவி சந்தைக்கு போய் நிறைய வெங்காயங்களை வாங்கிட்டு வந்துச்சு. அந்த வெங்காயத்தை வச்சு ரொம்பவும் சூடா ருசியான பக்கோடாக்களை தன்னோட ஹோட்டல்ல செய்ய ஆரம்பிச்சது. காட்டுல கொஞ்ச நேரத்திலேயே ஜோரா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நேரத்துல மீனுவோட கடைக்கு மிட்டுக்கிளி வந்துச்சு. மீனு, நான் இந்த பக்கமா பறந்து போய்கிட்டு இருந்தேன். ஆனா உன் வெங்காய பக்கோடா வாசம் என்னை இங்க கூட்டிட்டு வந்துடுச்சு. சீக்கிரம் இந்த மழைக்கு சூடா எனக்கு பக்கோடாவும் காஃபியும் கொடு. அப்படியா மிட்டு அண்ணா, ரொம்ப சந்தோஷம், நான் இப்பவே தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மிட்டுக்கிளிக்கு சூடா பக்கோடாவை சாப்பிட கொடுத்துச்சு. மீனு, இந்த பக்கோடா ரொம்ப ருசியா இருக்கு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. எனக்கு இத ஒரு பார்சல்ல கொடு. என் மனைவி ரொம்ப விரும்பி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மிட்டுக்கிளி ஒரு பார்சல் நிறைய பக்கோடாக்களை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படியே மெதுவா மீனுவோட வெங்காய பக்கோடா அந்த காட்டுல ரொம்பவும் பிரபலமாக ஆரம்பிச்சது. பக்கத்து காட்டுல இருந்தும் பறவைகள் வந்து அந்த சூடான பக்கோடாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதனால மீனுக்குருவிக்கு நிறைய லாபம் கிடைச்சது. ஒரு நாள் ராத்திரி மீனுக்குருவி கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அட மீனு, வா வா. என்ன இந்த நேரத்துல என் வீட்டுக்கு வந்திருக்க? தலுவண்ணா, உங்ககிட்ட வாங்கின மொத்த காசையும் நான் இதுல வச்சிருக்கேன். இனிமே நான் உங்களுக்கு எந்த காசையும் தர வேண்டியதில்ல அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காகங்கள் கிட்ட வாங்கின காசை கொடுத்துக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஐயோ காலு, இப்ப நாம என்ன பண்றது? அந்த குருவி எல்லா காசையும் கொடுத்துடுச்சே. ராணி, வேற என்ன பண்றது? மறுபடியும் நாம வேலைக்கு போக வேண்டியதுதான். காலு, அதெல்லாம் முடியாது. என் மூளைய பயன்படுத்தி அந்த குருவிய மறுபடியும் நம்ம கிட்ட கடனாளி ஆக்குறேன் பாருங்க. அது எப்படி முடியும் ராணி? அந்த குருவியோட வெங்காய பக்கோடா தான் காட்டுல இப்ப ரொம்ப ஃபேமஸ். அதனாலதான் அதுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த காசை வச்சு நான் நம்ம காட்டுல இருக்கிற மொத்த வெங்காயத்தையும் வாங்க போறேன். வெங்காயம் இல்லாம அந்த குருவி எப்படிதான் பக்கோடா பண்ணுதுன்னு பார்க்கலாம். நல்ல யோசனை ராணி. வா வா, இப்பவே போய் எல்லா வெங்காயத்தையும் வாங்கிடுவோம். அப்பதான் நாளைக்கு காலையில அந்த குருவிக்கு எந்த வெங்காயமும் கிடைக்காது அப்படின்னு சொன்ன காகங்கள் தங்களோட மொத்த காசையும் எடுத்துக்கிட்டு வெங்காயம் வாங்குறதுக்காக சந்தைக்கு போனாங்க. சந்தையில இருந்த மொத்த வெங்காயத்தையும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. ஹலோ, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மறுபடியும் அந்த குருவியோட வியாபாரத்துல நஷ்டம் வர போகுது. அது நம்ம கிட்ட கடன் வாங்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காகங்களும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி வழக்கம் போல வெங்காயம் வாங்குறதுக்காக சந்தைக்கு போச்சு. ஆனா சந்தையில எந்த வெங்காயமும் இல்ல. அட, என்ன இது அதிசயமா இருக்கு? சந்தையில எந்த வெங்காயமும் இல்லையே. என்னோட வாடிக்கையாளர்களை நான் ஏமாத்த கூடாது. மயிலி அக்காவோட காடு பக்கத்துல தான் இருக்கு. அவங்க காட்டுக்கு போய் வெங்காயம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மயிலோட காட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு அங்கிருந்து வாங்கிட்டு வந்த வெங்காயத்தை வச்சு மறுபடியும் பக்கோடாக்களை செய்ய ஆரம்பிச்சது. இப்படியே ஒரு 3 நாட்கள் கடந்து போச்சு. ராணி, என்னவா இருக்கும்? அந்த குருவி நம்ம வீட்டுக்கு இன்னும் கடன் கேட்டு வரவே இல்ல. காலு, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அந்த குருவி பக்கத்து காட்டுக்கு போய் வெங்காயத்தை வாங்கிட்டு வந்து பக்கோடா செய்யுது. ஐயோ, அப்ப நம்ம திட்டம் எல்லாம் பாழா போயிடுச்சா? சரி, பரவாயில்ல ராணி, இந்த வெங்காயத்தை எல்லாம் எடுத்து எனக்கு பக்கோடா பண்ணி கொடு. அதுக்காக இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் வெங்காய மூட்டைய திறக்க ஆரம்பிச்சது. ஆனா அதுல இருந்து ரொம்பவும் மோசமா நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ ராணி, என்ன இது? நாத்தம் தாங்க முடியல. இந்த வெங்காயம் எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா காலு, என்னால வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு காகங்களும் தங்களோட வீட்டை விட்டு வெளியே பறந்து போனாங்க. அவங்க அந்த கொற்ற மழையில நனைஞ்சபடியே ரொம்பவும் பசியோடையே உட்கார்ந்திருந்தாங்க. காகங்களின் சோப் வீடு. அது ஒரு
அழகான காலை பொழுது. அந்த நேரத்துல 2 காகங்கள் தங்களோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலு, வீட்ல சமைக்கிறதுக்கு உணவு சுத்தமா இல்ல. நீங்க இந்த கூடைய மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்கிட்டு வாங்க. சரி ராணி, நான் இப்பவே கிளம்புறேன். காலு, சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வீட்ல சோப்பு தீந்துடுச்சு. சோப்பு இல்லாததுனால நான் 2 நாளா குளிக்கவே இல்ல. நீங்க மறக்காம சோப்பு வாங்கிட்டு வந்துடுங்க. சோப்பா? ராணி, சந்தையில சோப்போட விலை ரொம்ப அதிகம். நாம அந்த காசுக்கு இன்னும் கொஞ்சம் தானியங்களையும் காய்கறிகளையும் வாங்கலாம். உங்களோட வறுமையால என்னோட அழகே போச்சு. சரியா குளிக்கிறதும் கிடையாது. என்ன ஆனாலும் சரி, எனக்கு இன்னைக்கு நீங்க சோப் வாங்கி தந்தே ஆகணும். ராணி ராணி, கோவப்படாத. இதுக்கு எதுக்கு கோவப்படுற? சரி பரவாயில்ல, நான் மார்க்கெட்ல எவ்வளவு விலை கொடுத்தனாலும் சோப்பை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் கூடையை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிக்காக சொன்னபடியே காலுக்காகவும் காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்குச்சு. அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. போகிற வழியில தான் காலுவுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, ராணி சோப்பு வாங்கிட்டு வர சொன்னாலே, நான் மறந்தே போயிட்டேனே. என்கிட்ட இருந்த காசு எல்லாம் செலவாகிடுச்சு. இப்போ நான் எந்த காசை வச்சு சோப்பு வாங்குவேன்? கடைக்காரர்கிட்ட கடன் சொல்லி சோப்பு வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜம்ஜம் அண்ணே, எனக்கு இப்போ கடனா ஒரு நல்ல குளியல் சோப்பு கொடுங்க. நாளைக்கு வேலைக்கு போனதுமே சம்பளம் கிடைச்சிடும். அதை வச்சு சோப்போட காசை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். காகமே, எத்தனை வாட்டி சொல்றது? நான் யாருக்கும் கடன் கொடுக்கறது கிடையாது. முதல்ல காசு கொண்டு வா. காசு கொண்டு வந்த அப்புறமா சோப்பை வாங்கிக்கலாம். அண்ணே, நான் சோப்பு இல்லாம போனேன்னா வீட்டுல என் மனைவி என்ன அடிச்சு துவைச்சிடுவா. காலு, சொன்னதே எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பேன். என் கடையில கடன் கிடையாது கிடையாது. உடனே காலுக்காகவும் சோகமா இன்னொரு கடையை நோக்கி பறந்து போச்சு. ஆனா எந்த கடையிலயுமே காலுக்காகத்துக்கு கடனா சோப்பு கொடுக்கல. காலுக்காகவும் ரொம்ப சோகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கே. சோப்பு வாங்கிட்டு போகலன்னா ராணி என்ன பேசியே கொன்னுடுவா. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு காலுக்காகவும் தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல வானத்துல இருந்து திடீர்னு ஒரு சோப்பு கீழே வந்து தொப்பன்னு விழுந்துச்சு. அத காலுக்காகவும் ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அட, நான் காண்றது என்ன கனவா நினைவா? கடவுளா எனக்கு ஒரு சோப்பு கொடுத்தது மாதிரி இருக்கு. சீக்கிரம் இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வேக வேகமா அந்த சோப்பை கூடையில போட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. என்ன காலு, இவ்ளோ நேரம் ஆகிடுச்சு. சரி சரி, சோப்பு வாங்குனீங்களா இல்லையா? ராணி, நீ சொல்லி நான் வாங்காம வருவேனா? சரி, சீக்கிரம் அதை கொடுங்க. நான் இப்பவே ஆத்துக்கு போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போச்சு. ஆற்றங்கரையில ராணிக்காகவும் அந்த சோப்பை போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ச்சே, இந்த காலுவ கல்யாணம் பண்ண நேரம் நான் சும்மாவே இருந்திருக்கலாம். நிம்மதியா ஒரு சோப்பு போட்டு கூட குளிக்க முடியல. வீட்டுல சரியான தானியங்களும் இல்ல, நல்ல வீடும் இல்ல. எங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராணிக்காகவும் இப்படி சொன்னதுமே காகங்களோட வீடு மாறி ஒரு சோப் வீடு வந்துடுச்சு. இத பார்த்த காலுக்காகத்துக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகவும் குளிச்சு முடிச்சிட்டு அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, இங்க பாத்தியா அதிசயத்தை? நம்ம வீடு திடீர்னு மாறி ஒரு சோப் வீடு வந்துடுச்சு. அடக்காலு, நான் இந்த சோப்பை வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒருவேளை இந்த சோப்பு மந்திர சோப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா காலு, இப்பவே இந்த சோப்பை நான் சோதனை செய்யறேன். மந்திர சோப்பே, நீ எங்களுக்கு ஒரு மாம்பழ மரத்தை கொடு அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே காகங்களோட வீட்டு முன்னாடி ஒரு அழகான மாமரம் வந்துடுச்சு. ஐயா ஜாலி! ராணி, நமக்கு ஒரு மந்திர சோப்பு கிடைச்சிருக்கு. நாம ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஆமா காலு, என்னால இத நம்பவே முடியல. இந்த முறை நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம சுயநலமா இருக்க கூடாது. எல்லாருக்கும் உதவி செய்யணும், சரியா? ஆமா காலு, நீங்க சொல்றதும் சரிதான். எது எப்படியோ இந்த மந்திர சோப்பு நம்ம கூடயே இருந்தா எனக்கு போதும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி ரொம்பவும் கவலையா காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. காலு அண்ணா,
வீட்ல என்னோட பொண்ணு ரொம்பவும் உடம்பு முடியாம படுத்திருக்கா. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு என்கிட்ட எந்த காசும் இல்ல. நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்வீங்களா? மீனு, கவலைப்படாத. என்னால உனக்கு இப்போ உதவ முடியும். இரு, என் வீட்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர சோப்பை பயன்படுத்தி ஒரு பணத்தை வரவழைச்சது. மீனு, இந்த காசை வச்சுக்கோ, இன்னும் தேவைப்பட்டா கேளு. கழுவண்ணா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயசான குருவி அங்க வந்துச்சு. மகளே, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. பசியால என்னால பறக்கவே முடியல. உன் வீட்ல கொஞ்சம் உணவு இருந்தா எனக்கு தரியா? கவலைப்படாதீங்க, என் வீட்ல நிறைய உணவு இருக்கு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர சோப்பை பயன்படுத்தி ஒரு உணவை வரவழைச்சது. உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் என் வீட்டுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்லாம உங்களுக்கு சாப்பாடு தரேன், சரியா? வயசான குருவியும் அத வயறார சாப்பிட்டுச்சு. மகளே, ரொம்ப நன்றிம்மா. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. காகங்கள் இப்படி எல்லாருக்கும் உதவி செய்யறத அந்த காட்டுல இருந்த 2 கழுகுகள் கேள்விப்பட்டாங்க. என்னங்க பாத்தீங்களா, காகங்களோட நாம தான் ரொம்ப பலசாலிங்க. ஆனா இப்ப அந்த காகங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யறதுனால காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் நமக்கு பயப்படவே மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அது தெரியுது சீலா. ஆனா என்ன செய்யறது, நம்ம கிட்ட இப்படி ஒரு மந்திர சோப்பு இருந்தா நல்லாதான் இருக்கும். இது கூடவா உங்களுக்கு புரியல? அந்த காகங்களை மிரட்டி அது கிட்ட இருந்த மந்திர சோப்பை வாங்கிட்டு வந்துடுங்க. அப்போ இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் நமக்கு அடிமை ஆகிடுவாங்க. அட, இது நல்ல யோசனை தான். இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஏ காகங்களே, ஒழுங்கா உங்களோட மந்திர சோப்பை என்கிட்ட கொடுத்துடுங்க, இல்ல உங்க 2 பேரையும் நான் கொன்னுடுவேன். கழுகு இப்படி மிரட்டினதுமே பயந்து போன காகங்கள் அந்த மந்திர சோப்பை கழுகு கிட்ட கொடுத்துட்டாங்க. கழுகும் அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. இத வானத்துல இருந்த ஒரு தேவதை பார்த்து ரொம்பவும் கோபப்பட்டாங்க. அந்த காகங்களுக்கு நான் ஒரு மந்திர சோப்பை கொடுத்தேன், அவங்க அதை ரொம்ப நல்ல முறையில பயன்படுத்தினாங்க. இந்த கழுகு சுயநலம் பொடிச்சு பேராசையால அந்த சோப்பை எடுத்துட்டு போகுது. இந்த கழுகுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை காட்டுக்குள்ள வந்தாங்க. ஏ கழுகே, உங்க 2 பேருக்கும் எவ்வளவு திமிரு! அந்த காகங்களுக்கு தான் இந்த சோப்பு சொந்தம். அவங்க தான் இந்த சோப்பை வச்சு எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்யறாங்க. உங்க செயலுக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொன்ன தேவதை அந்த 2 கழுகையும் ஒரு கல்லா மாத்திட்டாங்க. பிறகு அந்த சோப்பை மறுபடியும் காகங்கள் கிட்டயே கொடுத்துட்டாங்க. காகங்களே, உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்துறீங்க. இதே மாதிரி காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் எப்போதுமே நீங்க உதவி செய்யுங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. தங்களோட சோப்பு மறுபடியும் கிடைச்சதுல 2 காகங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் மகிசாலினி, கிருத்திக், மகிழினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அஜீவன், ஆதிரா, ருத்ரா, காவிஷ், பாகுபலி, ஜானு எல்லா குட்டீஸும் எக்ஸாம் நல்லா எழுத மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். அஜித், ஆர்த்தி, ரஞ்சிதா, ரஞ்சனி, சிவா, சூர்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கவி, சசி, மௌலி, சங்கமித்ரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பாலகிருஷ்ணன், கனிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் வேணி, தனுமா, பவிமா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மெல்வின், ஜாக்கோப், ஹர்ஷா, சுதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, ஹாய் ஜெயசீலன், நிலா, ஜீவா, ரக்ஷித், சஜிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மௌலிதரன், மைதிலி, கயல் எல்லா பாப்பாவுக்கும் ஒரு பெரிய ஹாய். ஜியானா, ரோமியோ, அருணா, வல்லரசு, விதுர்ஷன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சிந்து, முகிலன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மதனிகா, நவீஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அழைத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.